welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோல the viral Tear cushion foundation தான் நம்ம வந்து first impression and review வந்து பார்க்க போறோம். So இப்போதான் அந்த ஃபவுண்டேஷன் வந்து பேக்கேஜிங்கே வந்தது. நான் வந்த உடனே ஓபன் பண்ணி one side of my face மட்டும் அப்ளை பண்ணி பார்த்துட்டேன். So why not நம்ம வந்து in front of the cameraவே நம்ம வந்து ப்ராடக்ட் ஓபன் பண்ணி ஃபுல்லா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. So yes, this is the viral cushion foundation and நான் வந்து சின்ன பேக் தான் வந்து வாங்கியிருக்கேன். ரீசெண்டாக வந்து நைக்கா அண்ட் ஆல்சோ டீரா பியூட்டிலையுமே வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேட் 33N Macchiato வந்து வாங்கியிருக்கேன். மேபி டேட் பிட் டார்க்கராக இருக்கலாம், பட் தட்ஸ் ஓகே. எனக்கு வந்து டார்க்கர் ஃபவுண்டேஷன் போடுறதுல அப்சல்யூட்லி ஹேவ் நோ ப்ராப்ளம், பட் லைட்டர் ஃபவுண்டேஷன் ஐ கேன் நாட். ஸோ அதனால் we can use brightening concealer also on top of this if we want. ஸோ பேக்கேஜிங் வந்து இப்படி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி வந்து வந்த உடனே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ this is how it looks and ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்குது. The sponge is here and this is how it looks. Actually it looks quite dark in here. Labeling பாத்தீங்கனாலுமே வந்து it looked very dark for my skin complexion, but that's okay அப்படின்னு சொல்லிட்டு தான் I opened and பார்க்கும்போது வந்து it is like this only. We'll start with applying the foundation. I just can't wait. So நம்ம வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு ஆக்சுவலி இங்கே டேப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் அவ்வளோ ப்ராடக்ட்லாம் எடுக்கல, வெரி லிட்டில் ப்ராடக்ட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலி ஒன்றுமே அப்ளை பண்ணாத மாதிரி இருக்கு. ஓகே, ப்ராடக்ட் இஸ் ஹியர். Okay, not too dark. Shade is actually okay only. I mean, the shade is like perfect. Okay, the shade looks kind of perfect. Okay, I have a mirror here. Okay, I'm quite liking the shade now. Wow, look at the coverage. Oh my god, the coverage is insane. The coverage is okay. It looks like a full coverage foundation, a very thick full coverage foundation. Apply பண்ணா என்ன coverage கிடைக்குமோ அந்த coverage இருக்கு. Oh my god, look at my face. Actually எதுவுமே wear பண்ணாத மாதிரி இருக்கு. I'm still இப்படியே ஒரு ஃபிங்கர் வச்சு யூஸ் பண்ணி இப்படியே அப்ளை பண்ணலாம். Wow, awesome. It feels very lightweight. It actually lightweight கூட இல்லை. ஆக்சுவலி ஃபேஸில் இப்போ எதுவுமே வேர் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. இந்த சைடுக்கும் எனக்கு வந்து லுக்கில் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர ஃபீலில் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஓகே, ரைட் சைடு ஆஃப் ஃபேஸும் நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இந்த ஸ்பஞ்ச் வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு.
மேபி இது வந்து சின்ன பேக் இல்லையா, ஸோ அதனால் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. the size of the nose, அப்புறம் வந்து இந்த டிப் ஆஃப் த நோஸ், இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஸ்பஞ்ச் வச்சு கஷ்டமாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிடலாம், ஃபோர்ஹெட், சீக்ஸ், சின் அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிடலாம். பட் இந்த நோஸ் ஏரியா மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. மேபி யூ கேன் ட்ரை யூஸிங் அ ஸ்மால் கன்சீலர் ப்ரஷ் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேர் பண்ணியாச்சு. தொட்டு பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் லிட்டில் பிட் ஸ்டிக்கி, ஐ மீன் லைக் வெட்டாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது. பட் அப்சல்யூட்லி வெயிட்லெஸ். உங்களோட ஃபேஸில் நீங்கள் வந்து தொடாமல் இப்போ வந்து நார்மலாக இப்படி இருந்தோம் அப்படின்னா, எப்போவுமே ஃபவுண்டேஷன் வேர் பண்ணும்போது அந்த ஃபவுண்டேஷன் இருக்கிற ஃபீல் வந்து நம்மளுக்கு டெஃபினட்டாக இருக்கும். பட் இந்த ஃபவுண்டேஷனில் வந்து அப்படி இல்லவே இல்லை. எஸ்பெஷலி ஃபார் த கவரேஜ், இந்த அமௌண்ட் ஆஃப் ஃபுல் கவரேஜுக்கு கண்டிப்பாக வந்து ஃபேஸில் வந்து இந்த ப்ராடக்ட் இருக்கிறதுக்கான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு இருக்கும். பட் நோ, அப்சல்யூட்லி நாட். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஐ ரியலி லவ் த ஃபினிஷ். ஐ ரியலி லவ் ஹவு இட் லுக் and how it feel on my face now. I'm really happy about the shade match. So நீங்கள் வந்து என்னோட ஸ்கின் டோனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினெட்லி இந்த ஷேட் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரல்ஸ் இன்னும் கொஞ்சம் பிரைட்டனிங்காக இருக்கணும், இது வந்து என்னோட ஃபேஸோட கலர். நீங்கள் வந்து இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட நெக் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டராக இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களோட நெக்குக்கு வந்து உங்களோட ஃபேஸ் மேட்ச் பண்ணும் அப்படின்னா go for a shade lighter, but choose the undertone perfectly, because warm undertone இருக்கு, நியூட்ரல் அண்டர்டோனும் இருக்குது. நீங்கள் ரொம்ப yellow-வா இருப்பீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து வார்மர் அண்டர்டோன் ஃபவுண்டேஷன் வந்து பிக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஆர் போத் காம்பினேஷன் ஆஃப் கூல் அண்ட் வார்ம் அண்டர்டோன், நியூட்ரல் அண்டர்டோனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நியூட்ரல் அண்டர்டோன் ஃபவுண்டேஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்டர்டோன் மட்டும் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து ரெஸ்ட் ஆஃப் மை ஃபேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஐ வில் கம் அண்ட் டாக் டு யூ கைஸ். ஸோ I've completed the rest of my makeup. ஒன்றும் இல்லை, eyeliner, mascara, little bit of blush, and the same blush on my eyelids, and lip liner and lip oil. That's it. இவ்வளோதான் போட்டிருக்கேன். பேஸ் மேக்கப் நான் வேறு எதுவுமே போடல. ஸோ நான் வந்து இப்போ என்டையர் ஃபேஸ் வந்து செட்டே பண்ணல. என்னோட ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் மட்டும் நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஸோ நான் வந்து பவுடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹூடா பியூட்டியோட லூஸ் பவுடர் இந்த ஷேட் பிளாண்டி எடுத்திருக்கேன். வித் பவுடர் பஃப் ஸோ ஒன்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் this is how it looks. obviously this side பார்க்கும்போது it looks kind of like a matte finish, and this side வந்து கொஞ்சம் glowy-ஆ இருக்குது. but this side வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா glowy-ஆ தான் இருக்குது. higher points of my faceலாம் வந்து பார்த்தீங்கன்னா even after applying loose powder, higher points of my faceலாமும் பார்த்தீங்கன்னா glowy-ஆ தான் இருக்குது. I did not apply any highlighter. It's just the base makeup. ஆக்சுவலி இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபுல் ஆன் 3 to 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் பேஸ் மேக்கப் பண்ணி இந்த லுக் வந்து அச்சீவ் பண்ண மாதிரி இருக்குது ஆக்சுவலி. வித் நோ ஜஸ்ட் திஸ் குஷன் ஃபவுண்டேஷன், ஓ மை காட், இட் இஸ் பிரில்லியன்ட். ஐ ரியலி லவ் ஹவு தி பேஸ் மேக்கப் இஸ் லுக்கிங் ரைட் நவ். நான் வியூ ஃபைண்டர் அண்ட் இங்கே ஒரு மிரர் இங்கே ஒரு மிரர் எல்லா மிரர்லையும் பார்த்துட்ருக்கேன். இட் லுக்ஸ் அப்சல்யூட்லி ஃபினாமினல். ஐ ரியலி லவ் திஸ் குஷன் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட் ஃபுல் கவரேஜ் பேஸ் மேக்கப் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து பிகர் சைஸே வந்து வாங்கலாம். நான் வந்து ஸ்மாலர் சைஸ் வாங்கியிருக்கேன். ஒன்ஸ் இட் கெட்ஸ் ஓவர் டெஃபினெட்லி ஐம் கோயிங் டு ரீபர்ச்சேஸ் த பிகர் ஒன். அண்ட் ஷேட் ஆல்சோ எனக்கு வந்து ஐம் ரியலி சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஓவரால் வந்து ஃபர்ஸ்ட் தாட் அபவுட் திஸ் Tater குஷன் ஃபவுண்டேஷன், ஐ எம் ஸோ இன் லவ் வித் இட் அண்ட் 10 out of 10. ஸோ லேட்டர் ஆன் இஃப் ஐ ஃபேஸ் எனி ப்ராப்ளம் லைக் சீக்கிரமாக மெல்ட் ஆஃப் ஆகுறது, வேர் ஆஃப் ஆகுறது, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா definitely I would post it in another video or in the shorts, but as of now 10 out of 10 and I really like this product. ஸோ
உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக நைகா அண்ட் டீரா பியூட்டியில் லான்ச் ஆயிருக்கு. ஜஸ்ட் கோ அண்ட் கிராப் யோர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷனை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அண்ட் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ வுட் பி ரியலி ஹாப்பி டு ரிப்ளை. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye bye.